டாப் இன்ஃப்ளூயன்சர் நான் இன்டலெக்சுவலா பார்த்து அட்மையர் பண்ற ஒரு சில பர்சன்ஸே ட்ரிகரிங் பாயிண்ட்டை மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிட்டே இருந்துட்டு அதோட சொல்யூஷன் பத்தி பேசாம என்ன சீரியஸா நீங்க எல்லாம் ட்ரை பண்றீங்க எனக்கு சத்தியமா புரியல. அதுவும் இந்த அம்மாலாம் பேசி 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 வேற எங்கேயோ போறாங்க. இவங்க கத்துறத பார்த்தா இதுக்கு டாகே பரவாயில்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உண்மையிலே இந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதானே உங்க எல்லாரோட பேசிக் அஜெண்டா. மனிதம் மனிதம் மனிதம்னு மூச்சுக்கு 300 தடவை பேசுற பர்சன்ஸ் தானே இவங்க எல்லாருமே. ஆனா அவங்க பேசின ஒரு விஷயத்துலயாவது அந்த ஹியூமனிட்டிங்கிற ஒரு விஷயம் சீரியஸா இருந்துச்சானே எனக்கு தெரியல. இந்த டாக் பிரச்சனை வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 மந்தா போகுதுன்னு வச்சுப்போம். அந்த 1 மந்தா போனாலுமே எனக்கு இந்த ஒரு வீக்லாம் வந்துட்டு பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு சொசைட்டிலடா நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த வீடியோலாம் அந்த நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு சண்டை போடுறாங்க. நீ எப்படி இதுக்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. அதை வீடியோ எடுத்து தன்னை ஏதோ ஒரு பெரிய புழுதி மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிறாரு. என்ன மாதிரியான மைண்ட் செட் இதெல்லாம்? ஒரு வேளை சாப்பாடு ஒரு நாய்க்கு அது பசிக்குது, அதுக்கு சாப்பாடு தானே போடுறாங்க, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட இல்லை. நான் பார்த்த வரைக்கும் சீரியஸா சொல்றேன், நாய்க்கு சாப்பாடு வைக்கிற எந்த ஸ்ட்ரீட்லயுமே நாய் அக்ரெசிவா இருந்து நான் பார்த்தது இல்லை. மேபி ஒரு சில நாய் இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான நாயை வந்துட்டு ஷெல்டருக்கு அனுப்பணும், அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பரான மெத்தட் ஒரு சொல்யூஷனை எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இங்க இருக்கிற எந்த டாக் லவர்ஸ்க்கும் கிடையாது. அவங்களோட ஒரே விஷயம் என்னன்னா, எல்லா நாயும் வந்துட்டு வெறி நாய் கிடையாது, அதுங்களும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான், அதுங்களுக்கும் நம்மளோட சொசைட்டில ஒரு இடம் வேணும், இவ்வளவுதான் பேசுறாங்க. ஆனா இந்த டாக் லவர்ஸ் எல்லாம் ஏதோ வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. இன்னொரு விஷயம், இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நாய்க்கு வந்துட்டு அதை புடிச்சிட்டு போய் ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சின் போட்டு இதை பண்றதுக்கே வந்துட்டு யாருக்கும் துப்பு இல்லை, இதுக்கே ஃபண்ட் இல்லை. அப்படி கிடைக்கிற ஃபண்ட் எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்கெல்லாம் இது வரைக்கும் அந்த ஷெல்டர் எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, அது கட்டிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஷெல்டர்ல நாயை பத்திரமா வச்சு அதுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு அதோட பூப்பெல்லாம் அள்ளி போட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்து அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சொல்யூஷன் கிடைக்காத எத்தனையோ பிரச்சனை இருக்கு. குழந்தைங்க ரேப் பண்ணப்படுறாங்க, விமன்ஸ் ரேப் பண்ணப்படுறாங்க, குழந்தைங்களை கடத்திட்டு போறாங்க, இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடையாது. அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அது கூட தெரியாது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையை முடிச்சு கட்டணும், இந்த ஒரு லாவை வந்துட்டு அமலுக்கு கொண்டு வரணும், அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தோணாது. ஆனா ஸ்ட்ரீட் டாக் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அதுங்களால தானே திரும்ப ஃபைட் பண்ண முடியாது, வாய்ஸ்லெஸ்ல உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதனால அதை வந்துட்டு ஒழிச்சு கட்டிட்டா நாளைக்குல இருந்து எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரியான மைண்ட் செட்டு ஒரு ஜட்ஜில் ஆரம்பிச்சு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சில பீப்புள்ஸ், அதாவது இன்டெலெக்சுவல்னு தன்னைத்தானே வந்துட்டு காட்டிக்க கூடிய பீப்புள்ஸ், அண்ட் நான் இன்டெலெக்சுவலா பார்த்து அட்மையர் பண்ண பீப்புள்ஸ் எல்லாம் பேசும்போது எனக்கு தெரியல நிஜமாவே, நம்ம அப்ப இத்தனை நாள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் இவ்வளவுதான் அவங்களோட மைண்ட் செட்டா, இவ்வளவுதான் அவங்களோட ஒரு வே ஆஃப் திங்கிங்கா அப்படின்னு தான் தோணுது. இதை வந்துட்டு 1 வாரம் கழிச்சு பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ஒரு இஷ்யூ வந்ததுல இருந்து நிறைய பேர் நார்மலா வந்துட்டு டாக் எனக்கு வந்துட்டு பிடிக்கும்னு இல்லை பிடிக்காதுன்னு இல்லை, அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட டாக்ஸ்க்கு எகெயின்ஸ்டா மாறி இருக்காங்க அப்படிங்கறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இப்ப இன்னும் ஒரு சில பேர்லாம் வருவாங்க, உன் குழந்தைய கடிச்சா தெரியும், நாய் ஒன்ன கடிச்சா தெரியும், ரேபிஸ் வந்தா தெரியும் அப்படின்னு. நான் தெரியாம கேட்கிறேன், நாய்க்கு 5 அறிவு தான் இருக்கு, ஹியூமன்ஸ்க்கு 6 அறிவு இருக்கா இல்லையா? இதுக்கு பிராக்டிக்கலா சக்சஸ் ரேட் காட்டின உலக நாடுகள் எத்தனையோ இருக்கு. அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஆனா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். ஒரு ஸ்பீஷியஸே அழிஞ்சா எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நம்ம நாயவே வந்துட்டு யோசிக்கிறதுலாம் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு சொசைட்டில இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. நம்ம ஊர் நாய் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஃபாரின் பிரீட்ஸை வந்து எடுத்து வளர்க்க ரெடியா இருக்கும். எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன பொறுத்தளவுல என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாயே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்லை. நாய் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுலாம் தாண்டி அதுவுமே நம்ம சொசைட்டில ஒரு பார்ட் தான், நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு உயிர். ஸோ அது நம்ம சொசைட்டில இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் ஹியூமனிட்டி.
எனக்கு ஒரு ஸ்பீஷிஸை பிடிக்காது, எனக்கு டாகை பிடிக்காது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பீஷிஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஹியூமனா திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஹியூமனா மான்ஸ்டரா அப்படிங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கணும். ஸோ இதுதான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இதில் மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், பட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஒரு ஸ்பீஷிஸ் அது டோட்டலாக எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடாது, அதுவும் நம்மளோட சுயநலத்துக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.